ஹாய் கைஸ். Hey, hello. ஹலோ. ஸோ நம்ம வந்து நேற்று டெல்லி டீமை வந்து பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி குவாலிஃபை ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, ஸோ நம்பர் 11 யார், இம்பாக்ட் பிளேயராக போனால் யார் போவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல பஞ்சாப் டீமை பற்றி பார்க்குறோம். ஏன்னா நேற்றே நான் சொன்னேன் பஞ்சாப் டீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக காசு வச்சிருந்த ஒரு டீமு. ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ஓப்பனிங் எப்படி அமையும், இல்லை அவங்களுடைய பவுலர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, எல்லா வருஷமும் பண்ற மாதிரி ஒரு வேளை நம்பர் 8 நம்பர் 9 நம்பர் 10 பார்த்துட்டு இருப்பாங்களா, இந்த வருஷம் ஒரு குவாலிஃபயர் வருவாங்களா? ஏன்னா ரிக்கி பண்டிங் அந்த மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லாமே ஒரு புது டீமா இருக்குது. ஸோ ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்ல டீமை பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ குமரேசன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, பார்க்கலாம் பஞ்சாபை பத்தி. Okay. ஸோ ஓப்பனர்ஸா யார் வருவாங்க முதல்ல, அதான் கேக்குறேன். ஓப்பனர்ஸ் வந்துட்டு பஞ்சாப்ல இருந்து இங்கிலீஷும் ஜோஸ் இங்கிலீஷும் சஷாங்க் சிங்கும் தான் ஓப்பனிங்கா வருவாங்க. இல்ல இது ரொம்ப வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கு. ஏன்னா சஷாங்க் சிங் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. அதே மாதிரி ஜாஸ் இங்கிலீஷ் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவில் ஓப்பன் பண்ணாரான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நீங்க யாருமே இல்லைன்றதுனால சொல்றீங்களா, இல்ல நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இவங்களை இறக்கலாம்னு சொல்ல வரீங்களா? நான் போய் டீமை பார்த்தேன், யாரு அங்க ஓப்பனிங் ஸ்லாட்ல யாரு போறதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நானா செலக்ட் பண்ண ஓப்பனர்ஸ் தான் இவங்க. ஏன்னா பிரப்சிம்ரன் சிங் இருக்காரு, அவர் ஒரு ஓப்பனரா கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு வந்து அங்க ஓப்பனிங் இல்ல, ஒரே ஒரு புது பையன் வந்து இருக்காரு, அவர் வந்து பிரியான்ஸ் ஆர்யான்ட்டு. அவரை வந்து கொஞ்சம் ரேட் பண்றாங்க, பட் அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியாது. ஸோ நீங்க வந்து இப்ப சஷாங்க் சிங்கும் இது யாரு ஜாஸ் இங்கிலீஷ் தான் ஓப்பனிங் போவாங்கன்னு சொல்ல வரீங்க. ஓகே, பட் இது கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கு. பட் நீங்களா தான் இப்படிதான் போவீங்க, அதான் உங்களுடைய தாட்? ஆமா ஆமா, அவங்க 110 கோடி வச்சு என்ன டீம் எடுத்தாங்கன்னே தெரியல. பிளேயிங் 11 செலக்ட் பண்றதே பெரிய விஷயம். சரி பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஓப்பனிங் ஸ்லாட்ல யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓப்பனிங் ஸ்லாட்ல யார் போவாங்கன்னு தெரியல, அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற டீம் வச்சு பார்க்கும்போது வந்து பிரப்சிமரனும் மார்க் ஸ்டோயினிஸும் நான் வந்து ஓப்பனரா நான் வந்து எடுப்பேன். ஏன்னா இப்போ வேற யாருமே இல்லைன்னும் போது ஒரு சில மேட்ச் இல்ல, ஆஸ்திரேலியா கூட மார்க் ஸ்டோனிஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காரு, பிபிஎல்ல கூட ஓபன் பண்ணிருக்காரு. அதனால வந்து நான் மார்க் ஸ்டோனிஸ் அப்புறம் வந்து பிரப்சிமரன் இவங்க 2 பேரும் கூட போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு யங்ஸ்டர் அவர் கூட வந்து மார்க் ஸ்டோனிஸ் இருக்கும்போது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதனால இப்போ ஆப்ஷன் இல்லாதுன்ற போது இதுதான் என்னுடைய ஓப்பனரா இருக்கும். கரெக்ட் தான். ஏன்னா வந்து அதை விட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. நீங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஐபிஎல் வந்து ஒரு பிரியான்ஷ் ஆர்யா வந்து நீங்க ஓப்பனிங் இறப்பீங்களான்னா எனக்கு தெரிஞ்சு நானா தான் இறக்க மாட்டேன். ஏன்னா வந்து பிரியான் சிங் வந்து நமக்கு யாருன்னே தெரியாது, இது வரைக்கும் எப்படி விளையாடுனிக்கிறான்னு கூட தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது பிரியான் சிங் நம்ம ஒரு 2-3 மேட்ச் இவங்களை வச்சு ஓபன் பண்ணிட்டு இது ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரியன் சிங் இவங்களெல்லாம் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல வந்து இவங்கள ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 2-3 மேட்ச் இவங்களை வச்சு ஓபன் பண்ணா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி தான் அவங்களுக்கு, வேற வழி இல்லை இல்லையா. வேற இவங்கள வச்சுதான் அவங்க வந்து ஒரு பிளேயிங் 11 பிளேயிங் 12 வந்து ரெடி பண்ணி ஆகணும். அப்படின்ற போது இதுதான் ஒரு பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, அப்ப நீங்க வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸும் பிரியான் சிங் கூட ஓப்பனிங் போறீங்க, அப்படிதான் உங்களுடைய டீம் வந்தா? மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பிரப்சிமரன் அவங்களோட போவேன். ஓகே ஓகே, கிரேட். பட் நல்ல காம்பினேஷன் தான். பட் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் பயங்கரமா பண்ணியிருக்காரு ஓப்பனிங்ல பிபிஎல் ஆடும்போது. ஏன்னா நீங்க ஒரு T20 கேரியர்ல பிபிஎல் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டோனிஸ் வந்து அந்த ஓப்பனிங்ல பிரமாதமா பண்ணியிருக்காரு. அது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆவரேஜ் அதெல்லாம் வச்சிருக்காரு. பட் இந்தியாவில் மேபி சான்சஸ் இருக்கு, ஏன்னா அவரை விட்டு உங்களுக்கு சான்சஸ் இல்ல. இப்போ நமக்கு வந்து ஒரு பினிஷருக்கு வந்து ஒரு பினிஷரா நம்ம ஒருத்தருங்க பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு நமக்கு வந்து ஓப்பனிங் எல்லாம் பார்க்கும்போது வந்து பினிஷரா நம்ம மேக்ஸ்வெல்ல கன்சிடர் பண்ணிக்கனாலும் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இல்லையா, அப்படி சொல்ல வரேன். ஓகே, சோ நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 குமரேசன் யார் கூட போவீங்க? நம்பர் 3 வந்து நான் சிம்ரன் வச்சிருந்தேன், சிம்ரன் சிங்க. நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயர் வச்சிருக்கேன். நம்பர் 5ல பாத்தீங்கன்னா ஸ்டோனிஸ் இருக்காரு. ஸ்டோனிஸ் வந்து நம்பர் 5ல இருக்காரு உங்களதுல. சோ அப்படி பார்த்தா கூட இட்ஸ் அ குட் தான். பட் பிரப்சிம்ரன் சிங் வந்து நம்பர் 3 கொடுப்பீங்களா?
ஏன்னா நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், நம்பர் 3ன்றது வந்து நீங்க வந்து அவர் டெஸ்ட் மேட்சே ஆடணும், ஒரு ஓடிஐ ஆடணும், அவர் T20 ஆடணும். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க எல்லா டீமும் எடுத்து பாருங்க. ஒரு இந்தியன் டீமா இருக்கட்டும், ஒரு விராட் கோலி, ஒரு மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு சூரியகுமார் யாதவ், அதே மாதிரி நீங்க சென்னையில இருக்கும்போது ஒரு சுரேஷ் ரெய்னா, இந்த மாதிரி வந்து நம்பர் 3 பிளேயர்ஸ் வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பிரப்சிம்ரன் சிங் கூட போவீங்களா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது டெஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். அவர் அந்த பவர் பிளேவில் அடிச்சாதான் அடிப்பாருன்றது என்னுடைய, நான் பார்த்த வரைக்கும் அந்த பவர் பிளே தாண்டிச்சுன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் குறைஞ்சிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பர் 3 ஓகே. நம்பர் 4 வந்து ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அப்படி போவீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. நான் வந்து டீமுக்கும் 1 டவுன் தேவை. அப்படி ஸ்ரேயஸ் ஐயரும் 1 டவுன்ல இதுக்கு முன்னாடி டெல்லியில இருக்கும்போது ஆடி இருக்காரு, கொல்கத்தாலாம் ஆடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஸ்ரேயஸ் ஐயரை தான் நான் 1 டவுனா இருக்குவேன் தேர்டா. 4th வந்து மேக்ஸ்வெல் போவேன். 5th வந்து சச்சாந்த் சிங். இவங்க இந்த காம்பினேஷன்ல நான் போவேன். ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அப்புறம் மிடில் ஆர்டர். ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், சச்சாந்த் சிங், இப்படிதான் நான் அந்த தேர்ட், 4th, 5th எடுப்பேன். இல்ல நானும் இதே சேம் காம்போவோட தான் போறேன். ஏன்னா நானும் ஓப்பனிங் வந்து நீங்க சொன்னது ஒத்துக்கிட்டேன். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், பிரப்சிம்ரன் தான் போயாகணும். 2 பேரும் டிஸ்ட்ரக்டிவ். நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 வந்து நான் வந்து மேக்ஸ்வெல்ல நம்பர் 3 போட்டு நீ ஆடுப்பா, ஏன்னா நீ வந்து பினிஷிங் எல்லாம் எனக்கு பண்ணி தராது, நீ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆடு, உனக்கு பினிஷர்னு சொல்லிட்டு தான் ஏமாறுறது, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஆடுன்னு சொல்லிட்டு நம்பர் 3 வந்து மேக்ஸ்வெல் அனுப்பிட்டு, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வழக்கம் போடுற இதை கொடுத்துட்டு, நம்பர் 5 வந்து சஷாங்க் சிங்கை நான் கொடுத்துடலான்னு இருப்பேன். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு வந்து ஒருவேளை மேக்ஸ்வெல் சொதப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரும் சஷாங்க் சிங்கும் கொஞ்சம் நிப்பாங்க, கொஞ்சம் பொறுப்போ ஆடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா நான் வந்து நம்பர் 4ல தான் ஸ்ரேயஸ் ஐயர் போவோம், நம்பர் 5 வந்து சஷாங்க் சிங் போவேன். ஸோ நம்பர் 6, நம்பர் 7 ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு போனா யார் போவீங்க? நம்பர் 6ல வந்து நான் யான்சன் வச்சிருக்கேன், மேல்கோ யான்சன். நம்பர் 7ல பாத்தீங்கன்னா ஓமர் ஜாய். ஓகே. ஸோ அப்போ உங்களுடைய ஆல்ரவுண்டர் பார்த்தா உங்களுடைய ஃபாரின் பிளேயர்ஸ் பார்த்தா ஜாஸ் இங்கிலீஷ் முடிஞ்சாச்சு. ஸோ செகண்ட் வந்து அதே மாதிரி இவரு ஓமர் ஜாய் எல்லாமே முடிஞ்சாச்சு. 4 பேரும் முடிச்சிட்டீங்க. ஸோ 2 ஆல்ரவுண்டர்ஸ், 2 பேட்ஸ்மேனோட போயிடுறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு உமர் ஜாய் ஆன்சர் வந்து சூப்பர் பிக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா போன வருஷம் சரியா பண்ணல, ஒத்துக்கலாம். ஏன்னா போன வருஷம் அவ்வளவு ஒன்றும் சிறப்பா இல்ல, 2 பேருக்குமே சிறப்பா இல்ல. ஜிடில இருக்கும்போது உமர் ஜாயும் சரியா பண்ணல, அதே மாதிரி SRHல இருக்கும்போது இவரும் பண்ணல ஒழுங்கா, ஆம்சனும் ஒழுங்கா பண்ணல. ஐ அக்செப்ட் தட். பட் அவன் டேலண்டட் ப்ரூவன் பிளேயர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பிக்கப் ஆயிட்டாங்கன்னா ஒரு உங்களுக்கு 8 ஓவர் கன்ஃபார்மா உண்டு. அதே மாதிரி உங்களால ஒரு குயிக் பவரா ஒரு 15 பாலுக்கு ஒரு 35 ரன் அடிக்கிற அளவுக்கு குயிக் பவரா ஆட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது சூப்பர் பிக்குன்னு சொல்லுவோம் நம்பர் 6 அண்ட் நம்பர் 7. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவரோட ஒத்து போறேன் ஆக்சுவலி, நம்பர் 6, நம்பர் 7. நானும் வந்து இப்ப இந்த இதுல வந்து நான் 3 ஆல்ரவுண்டரா போலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நேகல் வதேரான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவரு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய், அப்புறம் இன்னொருத்தர் வந்து மேக்ரோ ஜான்சன். இவங்க 3 பேர் கூட தான் நான் வந்து நேகல் வதேரா வந்து அவங்க பேட்ஸ்மேனே வந்து அவங்க இது பண்றாங்க, பேட்ஸ்மேன் அந்த கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் இன்கேஸ் நீங்க பேட்டரா கன்சிடர் பண்ணிக்கினாலும் அடுத்து வந்து 6th பிளேஸ்க்கு வந்து நேகல் வதேராவும், 7th 8th பிளேஸ்க்கு வந்து ஓமர் ஜாய், அப்புறம் வந்து மேக்ரோ ஜான்சன். இப்படி இருக்கும்போது வந்து நம்பர் 8 வரைக்கும் வந்து ஒரு டெப்த் பேட்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் இவங்க 3 பேரும் வந்து 6th 7th 8th பொசிஷன்ல நான் எடுத்துப்பேன். ஓகே. அப்போ நாங்க 2 பேரும் வந்து 6, 7 தான் சூஸ் பண்ணோம். நாங்க வந்து 8, 9, 10, 11 சூஸ் பண்ணல. பிகாஸ் நீங்க வந்து 8 வரையும் போயிட்டீங்க. ஸோ குமரேசன், இந்த பவுலர் ஸ்லாட்ல வந்தா யார் போவாங்க? 8, 9, 10, 11 பவுலர் ஸ்லாட்ஸ்க்கு வந்தா 8, 9ல பாத்தீங்கன்னா சஹல், ஹர்தீப் சிங், அப்புறம் பாத்தீங்கன்னா சஹல், ஹர்தீப் சிங், உங்களுக்கு குல்தீப் சர்மா இருக்காரு, யஷ் தாக்கூர் இருக்காரு. அதை விட்டா இல்ல நான் விஜயகுமார் எடுத்திருக்கேன். வைசாக் விஜயகுமார். ஓகே. வைசாக் விஜயகுமார், அப்புறமா ஹர்தீப் சிங், அப்புறம் சஹல். அப்புறம் நான் வந்துட்டு அந்த இன்னொரு ஆல்ரவுண்டர்ல வந்து நேகல் எடுத்து வச்சிருந்தேன். வதிரா வச்சிருந்தேன். ஓகே. நம்பர் 8, நம்பர் 9, நம்பர் 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்பர் 6ல உங்களுக்கு வதியாரா ஆடிடுவாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க யான்சனு, உமர் ஜாய் இறக்கிட்டு 3 பாஸ்ட் பவுலர் வந்து ஹர்தீப் சிங், வைசாக் விஜயகுமாரோட போயிட்டு ஒரு சகலோட போயிடுவீங்கன்னு சொல்ல வரீங்க. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கு இந்த டீம். எப்படி நீங்க ஒரு ஸ்பின்னரோட போய் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம டெல்லி டீம்லயும் பார்த்தா நான் அதுல ஒரு ஸ்பின்னர் தான் எடுத்தேன். எங்கமே நான் ஒரு ஸ்பின்னரோடவே போறேன். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி போங்க? 8 உங்களுக்கு 8 வரையும் சொல்லிட்டீங்க. நான் வந்து 9, 10 ஒரு ஸ்பின்னரோட போனா கண்டிப்பா வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் டிஃபிகல்ட் ஆயிடும். அதனால நான் 2 ஸ்பின்னரோட போறேன். ஒருத்தங்க வந்து சகாலு அவரு வந்து ஓகே, அவரை தவிர்க்க முடியாது. இன்னொருத்தர் வந்து ஹர்ப்ரீத் பிரார். இவர் ஆல்ரெடி வந்து பஞ்சாப்காகவே பண்ணிருக்காரு, அதுவும் நல்லாவே பண்ணிருக்காரு, எக்கனாமிக்கா போடக்கூடியவர். அதனால ஹர்ப்ரீத் பிராரும் நான் சகாலும் வந்து பாஸ் பவுலர் இருக்கிறேன் 9-10. அடுத்து வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து 11th பிளேஸ்ல எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு ஹர்ஷதீப் சிங் ஒரு பாஸ் பவுலர், மேக்ரோ ஜான்சன் ஒரு பாஸ் பவுலர், ஓமர் ஜாய் ஒரு பாஸ் பவுலர், ஒரு 2 சகாலு, அப்புறம் வந்து யாரு ஹர்ப்ரீத் பிரார். இந்த மாதிரி ஒரு 5 மெயின் பவுலர் டீம் பிளேயிங் லெவல்ல இருக்காங்க. அடுத்தது வந்து ஆப்வியஸ்லி நம்ம இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு எச் தாக்கூர் மாதிரி எடுத்துட்டோம்னா ஒரு சிக்ஸ்த் பவுலர் ஆயிடும். இல்ல பாஸ் பவுலிங்ல ஒரு 4th பவுலரோ பாஸ் பவுலராவும் கிடைக்கும், ஒரு பேக்கப்பும் இருக்கும். அதனால இந்த காம்பினேஷன் எனக்கு செட் ஆகும்னு தோணுது. இந்த இம்பாக்ட் ரூல் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீமோட போவேன் நான். ஓகே, சோ அப்ப பார்த்தா நானும் அதே தான் போவேன். யுஜ்வேந்திர சகால் கம்பல்சரி என் டீம்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார். இவங்க 2 ஸ்பின்னர் நம்ம வச்சே ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு ஸ்பின்னரோட போயிட்டா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னர் வெரி டேஞ்சர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 ஸ்பின்னராவது வேணும். ஒருத்தர் அடி வாங்கினா கூட ஒருத்தர் வச்சு நம்ம சமாளிக்கலாம். மேக்ஸ்வெல்லும் போடுவாரு இதுல, ஆனா அவர் வந்து நம்ம மெயின் பவுலரா எடுத்துக்க முடியாது. அது வந்து அத பார்ட் டைமர் தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து பியூரா 5 பவுலரோட போயே ஆகணும். அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து யஷ் தாக்கூர் வந்து உள்ள கொண்டு வந்துட்டு, யஷ் தாக்கூர் உள்ள இருக்கட்டும், வைசாக் விஜயகுமார் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன். ஏன்னா அவரும் ஒரு ப்ரூவன் சொல்ல முடியாது, பட் அவர் கொடுக்குற சான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங், ஒமார் ஜாயி, மார்க்கோ யான்சன் பாஸ் பவுலர் கவர் ஆயிடும். ஹர்ப்ரீத் பிராரும் யஜ்வேந்திர சகாலும் உங்களுக்கு ஸ்பின்னரா கவர் ஆயிடும். நீங்க 2 ஓவர் மேக்ஸ்வெல் வச்சு தள்ளிக்கலாம். அதே மாதிரி நீங்க இம்பாக்ட் பிளேயரா நீங்க வைசாக் விஜயகுமார் எடுத்து வந்தா ஐ திங்க் ரொம்ப ஒரு மோசமான டீம்னு சொல்ல முடியாது, ஓரளவு டீசென்டான டீமா அமையும். ஸோ ஏன்னா நம்ம சூஸ் பண்ண எல்லா பிளேயருமே இருக்கட்டும், ஒரு நம்பர் 1 நம்பர் 2 இருக்கட்டும். குமரேஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொன்னார், சஷாங்க் சிங்கும் ஜாஸ் இங்கிலீஷ் கூட நான் போவன்ட்டு. பட் நாம 2 பேரும் ஒத்து போனோம். கண்டிப்பா பிரப்சிம்ரன் சிங்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்டாயினிஸ் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் ஸ்ரேயாஸ் ஐயர், மேக்ஸ்வெல் இப்படிதான் போயாகணும். சஷாங்க் சிங் வந்துருவாரு. ஸோ ஆல்ரவுண்டர் பார்த்தா மார்க்கோ யான்சன், ஒமார் ஜாயி, பாஸ் பவுலர் அதே மாதிரி உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங், ஸ்பின்னர் 2 பேர் கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து பெஸ்ட் ஸ்குவாடான்னு சொன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இதை விட சூப்பரா எடுத்திருக்கலாம். நம்ம அவங்க பிபிகேஎஸ் நினைச்சிருந்தா இதை விட பயங்கரமான ஸ்குவாட் எடுத்திருக்கலாம். ஏன்னா நீங்க மெயின்லி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது கேப்டனுக்காக மட்டும் தான் பாத்துருக்காங்களோன்னு தோணுது. கேப்டன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, அதுவும் கேப்டனும் வந்து ஓவர் பெய்ட் பே பண்ணி எடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் மைண்ட் செட் இல்லாம, ஒரு ஓபனர்ஸே இல்லாம எப்படி வந்து ஒரு மேட்ச் வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ண முடியும்னு நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க வந்து என்ன மைண்ட் செட்ல அந்த மிடில் ஆர்டர்ஸ் ஓகே, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனா ஹர்ஷ்தீப் சிங், சகால் எடுத்தது கூட நல்ல பிக் தான். இந்த ஓபனர்ஸ் இல்லாததான் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஓரளவு ஸ்குவாடை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த டீமை வந்து எப்படி ரேட் பண்றோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய சஜெக்ஷன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த டீமை ரேட் பண்ணா கண்டிப்பா நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9 இந்த 3 பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். ஏன்னா மேபி அவங்க வந்து குவாலிஃபை ஆகலாம், ஃபைனல் போகலாம், கப் அடிக்கலாம், அதெல்லாம் செகண்ட். அன்னைக்கு இருக்கிற ஃபார்மை வச்சு இந்த ஸ்குவாட் வைஸ் பார்த்தா நான் நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9 3 பிளேஸ்ல தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பனர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரியும். நீங்க வந்து அந்த 6 ஓவர்ல என்ன அடிக்கிறீங்களோ அது அவ்வளவு முக்கியமான ஸ்கோர். இப்போ நீங்க ஒரு மும்பையா இருக்கட்டும், ஒரு எஸ்ஆர்எச்சா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏன் முதல்ல ஓப்பனிங்ல வந்து பயங்கர டிஸ்ட்ரிக்டா எதிர்பார்க்கறாங்கன்னா அந்த 6 ஓவர்லயே நீங்க வந்து பவுலர்ஸ ரொம்ப லோவா ஃபீல் பண்ணி வச்சிருவீங்க. 6 ஓவருக்கு 65 ரன், 6 ஓவருக்கு 70 ரன் பண்ணவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு 200+ இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க யாரு கூட ஓப்பனிங் போறாங்கன்னே தெரியல. அதே மாதிரி சகேலுக்கு வந்து நான் 18 கோடி கொடுத்தேன், ஏன் 18 கோடி கொடுக்க கூடாதுன்னா கண்டிப்பா இல்ல, கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவர் ஃபார்முக்கு, ஏன்னா அவர் T20 டீம்ல இல்ல, வேர்ல்ட் கப்ல இருந்தாலே அப்பயும் ஸ்குவாட்ல இருந்தாரு, அப்பயும் உள்ள இல்ல. சோ நீங்க வந்து அவர் வந்து ஒரு 35 ஆயிடுச்சு, ஒரு மேட்ச் வின்னரா இருப்பாருன்னா கண்டிப்பா தெரியல. ஓகேங்களா? ஏன்னா சகலுக்கு 18 கோடி கொடுக்க கூடாதா அப்படின்னு யாராவது கேட்பாங்க, கொடுக்கலாம். பட் மேட்ச் வின்னரா இருப்பாருன்னா கண்டிப்பா எனக்கு தெரியல. அதே மாதிரி மார்க்கோ யான்சன், ஒமார் ஜாய் இவங்க வந்து எப்படின்னா இன்னும் ப்ரூவ் பண்ணல.
அவங்க அப்பப்போ ஒரு சாம்பிள் தான் காட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் வின்னர்ஸா அப்படின்னா கண்டிப்பா ப்ரூவ் பண்ணல. உங்களுக்கு அப்படி ஒரு பவுலர் நீங்க ப்ரூவ் பண்ண பவுலர், ஒரு பயங்கரமான பவுலர்னா உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் இருக்காரு. ஓகேங்களா? பேட்டிங்ல நீ பயங்கரமா ப்ரூவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் கூட போலாம். அவர் ஒரு 500 ரன் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறவர். நீங்க சொன்ன மாதிரி 1 டவுன் போனா ஆடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா சசாங்க் சிங் லாஸ்ட் வருஷம் ஒரு ட்ரெய்லர் காட்டினாரு. ஸோ அந்த ட்ரெய்லர் வச்சு நம்ம கணிச்சுக்கலாம், ஓகே ஒரு நல்லா ஆடுவாருன்ட்டு. ஆடிட்டா கிரேட். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரு சீசன் நல்லா ஆடுவாங்க, 4 சீசன் நல்லா ஆட மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து திரிபாதி, தீபக் கூட வாங்கலாம், இவங்க எல்லாம் அப்படிதான் ஆடினாங்க. ஸோ அவரையும் நீங்க நம்பி போக முடியுமானா இல்ல. மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் நம்ம ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டோம், அவங்க பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் அதே கேஸ் தான். மேட்ச் வின்னர்ஸா ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடுவாங்க, ஒரு 8 மேட்ச் வின் பண்ணி தருவாங்களான்னா கண்டிப்பா இல்ல. இந்த டீமை வந்து என்னுடைய ரேட்டிங் பண்ணி பார்த்தா நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9 இது 3க்குள்ள ஏதோ ஒண்ணுதான் வருவாங்க நான் ஃபீல் பண்றேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க சொல்றது நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஏன்னா இவங்க 110 crores வச்சுட்டு இது மாதிரி ஒரு டீம் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரிக்கி பாண்டிங் அங்க போயிட்டு நல்லா டீம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் பார்த்தேன். இந்த டைமே இவங்க பிளே ஆஃப்ஸ் கூட குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் 8, 9, 10ல தான் இவங்க இருப்பாங்க போல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் கிடைச்சிட்டாங்க. ஓகே, அது வரைக்கும் ஹாப்பி தான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்கேயே வந்து ஸ்ரேயஸ் ஐயர், சகால இவங்களே வந்து அந்த மார்க்கெலிஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்ததுனால அவங்க மேல நிறைய ஸ்பெண்ட் பண்ணதுனால அவங்க வந்து ட்ரபிள் ஆயிட்டாங்களா, இல்ல ஏன் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கோர் எடுக்க முடியல மறுபடியும் தெரியல. அதனால வந்து கண்டிப்பா இவங்க மறுபடியும் வந்து ஒரு ஒரு பின்னாடிதான் முடிப்பாங்கன்னு தோணுது டேபிள்ல. ஸோ பாட்டம்ல தான் இருப்பாங்கன்னு தோணுது. லெட்ஸ் சொல்ல முடியாது, நம்ம யாரும் எதுவும் கணிக்க முடியாது. இல்ல நான் வந்து இந்த டீம் அடுத்த வருஷம் ஐபிஎல் கப்ப கூட வின் பண்ணலாம், அது நமக்கு தெரியாது அன்னைக்கு இருக்கிற ஃபார்ம். நான் என்ன சொல்றேன்னா, ஆஸ் பர் பேப்பர் ஒரு 110 கோடி வச்சு நீங்க எடுத்திருக்கிற பிளேயரை வச்சு பார்த்தா ஐ பிலீவ் இவங்க இந்த டீம் வச்சுட்டு போனா ஒரு 7, 8, 9ல தான் போவாங்கன்னு சொல்றோம். மேபி அவங்க நாளைக்கு கப் கூட வின் பண்ணலாம், அது நமக்கு தெரியாது. நான் உங்களை கேட்டது வந்து இந்த டீம் ஸ்குவாடை வச்சு கேட்கறேன். டீம் ஸ்குவாட் வச்சு பார்த்தா கண்டிப்பா 4 தான் இருக்குது மத்த டீமை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மத்த டீம் எல்லாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் வின் பண்ண டீமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு இப்போ ரீசெண்டா வந்த டீமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க எப்படினாலும் பிளேயிங் 11 இல்ல அங்க எக்ஸிக்யூட் பண்ற அவுட்புட் எப்படி இருந்தாலும் வந்து ஆன் பேப்பர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. ஒரு 110 கோடியை வச்சுட்டு போய் ஆக்ஷனுக்கு ஒரு ஃபிளாப் ஷோ பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, ஒரு கேப்டன் கூட இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டை தவிர அது மத்தபடி எதுவுமே வந்து அவங்களுக்கு சரியா அமையலையோன்னு தோணுது. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர், அவரை விட்டா நீங்க யாருமே வந்து நம்பி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறவங்க மாதிரி யாரும் தெரியல எனக்கு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அந்த 7, 8, 9, 10ல தான் முடிப்பாங்கன்னு தோணுது. ஓகே பரவாயில்ல. மேபி அவங்க வந்து இந்த ஸ்குவாடை இன்னும் கொஞ்சம் நல்லா பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுத்து ஒரு நல்ல டீம் ஆக்குனா இட்ஸ் அ கிரேட் டு சி. ஏன்னா பஞ்சாபும் கப் அடிக்கிறோம், நல்லா இருக்கட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டீமோட பார்க்கலாம். பாய்.